Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான 2 kg weight வர கஸ்டமைஸ்டு சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ரவுண்ட் ஷேப் கேக்கை வந்து எப்படி ஹார்ட்டின் ஷேப்ல கட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வந்து ஹார்ட்டின் ஷேப் கேக் மோல்ட் வாங்கணும்னு அவசியமே இல்ல. ரவுண்ட் ஷேப்பை வந்து ஈஸியா நம்ம ஹார்ட்டின் ஷேப்ல கட் பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் அரைச்சு எடுத்துடலாம். 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் எல்லாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். டைகரோட சாக்லேட் மிக்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிடலாம். நீங்கள் எடுத்திருக்க பவுலும் விஸ்கும் ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா முட்டை வந்து சரியாக பீட் ஆகாது. இப்போது நல்லா ஹை ஸ்பீடில் நான் பீட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் 1.25 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. பியூர் ஒயிட் கலரில் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இடையில வந்து நான் 1/4 கப் அளவுக்கு சூடான பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துக்கிறதுனால நம்ம கொக்கோ பவுடருக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதனால் 1/4 கப் அளவுக்கு சூடான பால் வந்து இதில் சேர்த்து நான் லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லோ ஸ்பீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால் லோ ஸ்பீடில் வச்சு அந்த பேட்டர் கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக வந்து இது கூட 1/4 கப் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதனால் ஜஸ்ட்டு ஆயில் வந்து பேட்டர் கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை மோல்டில் ஊற்றிடலாம். நான் 9 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஊற்றி 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணவனில் ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இல்லைனா நீங்கள் வந்து பாத்திரத்தில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோடய கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. 3 லேயராக நான் கட் பண்ணிட்டேன். க்ரீமும் வந்து பீட் பண்ணி வச்சுட்டேன். க்ரீம் கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சாக்லேட் கனாஷ் சேர்த்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து இது மேலே வைக்கிறேன். நான் வந்து எட்ஜில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி வைக்க முடியும். இப்போ இதில் வந்து சுகர் சிரப் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரைனா அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சுகர் சிரப்பாக சேர்த்துக்கிறேன்.
மற்ற கேக்ஸை விட சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கை வந்து நீங்கள் அதிகமாக வெட் பண்ணணும். அப்போ தான் வந்து கேக் கட் பண்ணும்போது ரொம்ப மாய்ஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து நான் க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு சாக்லேட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சென்டரில் ஃபில்லிங்காக சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கேக்கை வந்து இன்னும் டேஸ்டி ஆக்கிறதுக்காக இந்த கேக்கில் வந்து நான் கொஞ்சமாக சாக்கோ சிப் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாக்கோ சிப் இல்லைன்னா நீங்கள் கிரேட் பண்ண சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கிறேன். நடுவில் ஃபில்லிங்காக நான் வந்து சாக்லேட் கனாஷும் சாக்கோ சிப்பும் சேர்த்துக்கிறேன். இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த கேக்கை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தேர்ட் லேயர் கேக்கை வச்சு இந்த சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது கேக்கை நல்லா க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் கேக் போர்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதை வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு நைஃப் வச்சு நான் சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ்லையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கேக்கோட சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி சைட்ஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இந்த மாதிரி வி ஷேப்பில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த வி ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த சைட்ஸு எட்ஜஸ்ஸு அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம மார்க் பண்ணோம்ல அதையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பீஸை வந்து இந்த மேலே ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கிறேன். அப்போ வந்து கேக் வந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும். 2 சைடுமே நம்ம வந்து க்ரீம் தடவிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணோம்ல அந்த பீஸு அதை அப்படியே கொண்டு வந்து மேலே நம்ம வைக்கிறோம். இது நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்காக ஒரு ஐசிங் நைஃப் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம க்ரீம் தடவிருக்கனால ஈஸியாக ஸ்டிக் ஆயிரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கேக் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். இந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ அடுத்த சைடு நம்ம வந்து கட் பண்ணோம்ல ஆப்போசிட் சைடு அதையும் கொண்டு வந்து நம்ம மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதையும் வந்து ஒரு ஐசிங் நைஃப் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும். நம்ம வந்து க்ரீமும் தடவிருக்கோம்ல அதனால் ஈஸியாக ஸ்டிக் ஆயிரும். இப்போ இந்த சைடு வந்து எனக்கு அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு சின்ன பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
இப்போ அவ்வளோதான். இந்த கேக்கை வந்து நல்லா க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கரெக்டாக ஹார்ட்டின் ஷேப் கிடைக்கிறதுக்காக நான் அந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம ஸ்டிக் பண்ணோம்ல, அதுலேருந்து ஒரு சின்ன வி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஹார்ட்டின்கெல்லாம் மேலே வரும்ல அந்த மாதிரி. இப்போ கேக்கை நல்லா க்ரம் கோட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே வந்து நான் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கேக்கை வெளியே எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். க்ரீமை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு நல்லா ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா சைஸுக்குமே இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப் மோல்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ரவுண்ட் ஷேப் மோல்டையே நம்ம வந்து ஹார்ட்டின் ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து சேல் பண்ணலாம். கேக்கை நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து சாக்லேட் கனாஷ் ஊற்ற போகிறோம். நான் இங்கே சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். இதை வந்து கேக்குக்கு மேலே ஊற்றிக்கலாம். இப்போ கேக்கில் கனாஷ் எல்லாமே ஊற்றியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே நான் கொஞ்சம் சாக்லேட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து வச்சுக்கலாம். சாக்லேட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இப்போ கடைசியாக இந்த கேக்குக்கு மேலே ஃபாண்டன்ட்டில் பண்ண ஒரு கரடியை மட்டும் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக சுகர் பால்ஸ் வந்து இந்த கேக்குக்கு மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான 2 kg வெயிட் வர சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரவுண்டு கேக்கை வந்து நான் எப்படி ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி 1/2 kg கேக்கு கூட ஹார்ட்டின் ஷேப்பில் மாற்றிக்கலாம். இதுக்காக ஹார்ட்டின் மோல்டெல்லாம் போய் நீங்கள் தனியாக வாங்க வேண்டாம்.
இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.